குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்சிஆர்டி சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில் கெமிஸ்ட்ரி பார்ட் 1ல் தி ஃபஸ்ட் லெசன். த ஃபஸ்ட் லெசன் என்னென்னா சொல்யூஷன்ஸ் என்ற ஒரு ஃபஸ்ட் லெசன். அந்த சொல்யூஷனில் 1.1 இதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1.1 த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸுடைய வகைகள் என்ன, வாட் ஆர் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சொல்யூஷனுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். பொதுவாக இந்த உலகத்தில் எந்த பொருளுமே பியூராக கிடைக்காது. இட் இஸ் வெரி ரேர். கிடைக்காதுன்னு சொல்ல, இட் இஸ் வெரி ரேர். பியூரான ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ரேரஸ்ட் திங். எப்பொழுதுமே ஒரு 2-3 பொருள் சேர்ந்து ஒன்று தான் கிடைக்கும். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பூமியிலிருந்து யூ அன்எர்த். வாட் யூ அன்எர்த்? மெட்டல்ஸ். மெட்டல்ஸை நம்ம பூமியிலேருந்து தோன்றோம். அப்படி தோண்டுனா இந்த இடத்துல அலுமினியம் கிடைக்குது அப்படின்னா, அப்படியே அங்கன்னா பார்பாராக அலுமினியம் இருக்கும், நீங்கள் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட முடியுமா? அலுமினியம் வேறு ஒரு ஃபார்மில் தான் இருக்கும். பாக்சைட் அப்படின்னு இருக்கும். பாக்சைட் அப்படின்னா அந்த அலுமினியத்தோட வேரியஸ் சப்ஸ்டன்சஸ் கலந்து தான் இருக்கும். அதில் இருந்து தான் நீங்கள் அலுமினியத்தை செப்பரேட் பண்ணி எடுக்கணும். நாட் ஓன்லி அலுமினியம், டேக் எனி சப்ஸ்டன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய எதை எடுத்தீங்கன்னாலும் அது தனியாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் மட்டும் தனியாக, இங்கே ஆக்சிஜன் இருக்குது, இங்கே நைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது அப்படி சொல்ல முடியுமா? அங்கே ஏர் இருக்குது, அந்த ஏருக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து தானே இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் பியூராக ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மாத்திரம் பியூராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அயன், இரும்பு. அயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அயன் அது பியூர் ஃபார்மில் நீங்கள் இந்த எர்த்துலேருந்து யூ அன்எர்த் இட், அதை நீங்கள் நோண்டி எடுக்கிறீங்க. எடுத்தால் அப்படி எடுக்கிறதுக்கு பேர் ஓர், ஓஆர்இ, ஓர் அப்படின்னு பேர். அப்படியே பூமியிலேருந்து எல்லா கல் மண் எல்லாம் கலந்து எடுப்பீங்க. தட் இஸ் கால்ட் ஓர். அந்த ஓர்லேருந்து நீங்கள் அயனை செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்ணி இஃப் யூ கெட் பியூர் 100% பியூர் அயன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, தயாரிச்சிடலாம். ஆனால் அந்த அயன் எதுக்குமே யூஸ் ஆகாது. அந்த அயனில் கொஞ்சம் கார்பன் கலக்கணும். அந்த கலந்து தான் இருக்கும். இல்லைண்ணா எனக்கு வெள்ளம் எதுவுமே வேண்டாம், ஐ வாண்ட் டு ஹேவ் பியூர் அயன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் தட் அயன். அப்போது அயனில் கார்பன் கண்டென்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு சேருதோ அதுக்கு தந்தாப்புல அந்த அயனுடைய குவாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். There are so many types of iron: wrought iron, cast iron, steel, pig iron, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பான். வார்ப்பு இரும்பு, தேன் இரும்பு, எக்கிரும்பு இதெல்லாம் தமிழில் சொல்லுவாங்க. அப்போ there are various forms of iron. அப்படின்னா அயன் பியூராக இருக்காது. அதே மாதிரி கோல்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க. கோல்டை நீங்கள் பியூர் கோல்டுங்கிறது இப்போ நமக்கு கர்நாடகத்தில் ஒரு தங்க கோலார் அப்படிங்கிற ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. சுரங்கம்னாக்கா நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே போய் அப்படியே தங்க கட்டிக்கிட்டே இருக்க எடுத்துகிட்டு வர முடியாது. அங்கே அது பூமியில் மண் கல்லோட கலந்துருக்கும். அதை எடுத்து அதில் யூ ஹேவ் டு செப்பரேட் கோல்டு. ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏயு ஆரம் அப்படின்னா கோல்டு. தட் யூ ஹேவ் டு செப்பரேட் இட். அதை நீங்கள் செப்பரேட் பண்ணணும். அப்படி செப்பரேட் பண்ணி பியூராக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் 24 கேரட் அயன், 24 கேரட் கோல்டு. இந்த 24 கேரட் கோல்டுங்கன்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு. பட் திஸ் இஸ் ஆஃப் நோ யூஸ். இந்த கோல்டு எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த கோல்டை நீங்கள் ஒரு ஜுவல் செய்யணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் காப்பர் மிக்ஸ் பண்ணணும். அப்படி காப்பர் மிக்ஸ் பண்ணி ஜுவல்லரி தயாரிக்கிறதுக்கான ஒரு பியூர் அயன், அதுக்கு பேர் பியூர் அயன். தட் இஸ் கால்ட் 22 கேரட். அப்போ 22 கேரட் அப்படின்னா இதில் ஒரு 2 கேரட் காப்பர் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த காப்பர் மிக்ஸ் பண்ண 22 கேரட் தான் சொல்லுவாங்க இது அப்படியே பத்திரமாத்து தங்கம்.
பத்தரை மாற்று அப்படின்னாவே அது 22 கேரட்ஸ் தான் அர்த்தம். 24ங்கிறது பியூர் கோல்ட் ஆஃப் நோ யூஸ். அப்போ இந்த உலகத்தில் எந்த சப்ஸ்டன்ஸுமே ஒரு பியூர் ஃபார்மில் கிடைக்காது. ஏதாவது ஒரு ஃபார்மில் அதில் 1 ஆர் 2 ஆர் 3 ஆர் 4 சப்ஸ்டன்ஸ் அதில் மிக்ஸ் ஆகி தான் கிடைக்கும். அப்படி மிக்ஸ் ஆகி இருக்கிறது தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 2 ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மிக்ஸ் ஆகிருக்கிறத மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாமே, இப்போ இது ஒரு சொல்யூஷன். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இதில் கொஞ்சம் சுகரை கலந்துட்டீங்கன்னா இது சுகர் இருக்கக்கூடிய சொல்யூஷன். இதில் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நான் எடுத்து பார்க்குறேன். அதில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும், அதே தான் இங்கேயும் இருக்கும், அதே தான் இங்கேயும் இருக்கும். எங்கே எடுத்தீங்கனாலும் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். அப்படி ஒரு யூனிஃபார்மாக இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் அப்படின்னு பேர். அந்த ஹோமோஜீனியஸ் அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு சொல்யூஷன். அப்படி ஹோமோஜீனியஸாக இல்லாமல் ஹெட்டரோஜீனியஸாக HETERO ஹெட்டரோஜீனியஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மிக்சர்னு பேர். இப்போ கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அதில் கொஞ்சம் களிமண்ணை கலக்குறீங்க. களிமண்ணை கலந்தால் கலந்துரும். ஆனால் 100% கலக்குமா? கொஞ்சம் கீழே தங்கியிருக்கும், மேலே கொஞ்சம் இங்கேயும் தங்கியிருக்கும். கொஞ்சம் மேலாக இருக்கக்கூடியதை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கலந்துருக்கும். ஆனால் கீழே போக 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 களிமண் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். கீழே போனால் மண் ஜாஸ்தி இருக்கும், தண்ணி குறைச்சலாக இருக்கும். மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ஜாஸ்தி இருக்கும், களிமண் குறைச்சலாக இருக்கும். அப்போது இது மாதிரி எல்லா இடத்துலையும் யூனிஃபார்மாக இல்லைன்னா அதுக்கு பேர் ஹெட்டரோஜீனியஸ்னு பேர். ஹெட்டரோஜீனியஸாக இருந்தாவே அதுக்கு பேர் மிக்சர்னு பேர். அப்படி இல்லாமல் ஹோமோஜீனியஸாக இருந்தால் அதற்கு பேர் சொல்யூஷன். இப்போ there are so many types of solution. இந்த சொல்யூஷனில் உள்ளுக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் சொன்னேன் இதில் 22 கேரட் கோல்டு இருக்குது, 2 கேரட் காப்பர் இருக்குது அப்படிங்கிறோம். அப்போது இந்த கோல்டு அந்த காப்பர் இந்த 2 காம்போனண்ட்டும் சேர்ந்து இருக்கிறதுனால we call it ஆர்னமெண்டல் கோல்டு. இது ஆர்னமெண்ட் செய்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கோல்டு, ஆர்னமெண்டல் கோல்டு. அப்போது இந்த கோல்டுனுடைய குவாலிட்டி அதில் இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கிற அந்த காப்பர் அல்லது அந்த கோல்டு இதனுடைய காம்போசிஷன், அதனுடைய அளவு. காப்பர் ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, சில சமயங்களில் கோல்டு 10 கேரட்டு 14 கேரட் உங்களுக்கு காப்பர் கலந்துட்டான். அப்போ அந்த கோல்டை பார்க்கும்போதே ஒரு மாதிரி காப்பர் மாதிரி தான் இருக்கும், இல்லையா? கோல்டு மாதிரி லுக் இருக்காது. அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸினுடைய அளவுக்கு தகுந்தாற்போல் அதனுடைய குவாலிட்டி மாறும், இல்லையா? இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பிராஸ். நான் இந்த எக்ஸாம்பிள் சும்மா உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னேன். ஆனால் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பிராஸுங்கிறது காப்பர். காப்பருக்கு Cu, காப்பர் COPPER, இது Cu குப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். காப்பர் ப்ளஸ் ஜிங்க் ZN. இந்த காப்பர் ஜிங்க்கு 2 மிக்ஸ் பண்ணதுக்கு பேர் பிராஸ்னு பேர். அப்போ பிராஸ்னா காப்பர் நிறையா இருக்கும், கொஞ்சம் ஜிங்க்கு மிஸ் ஆகிருக்கும். சரி, இப்போ இந்த காப்பரும் ஜிங்க்கும் மிக்ஸ் ஆகியிருந்தால் இது பிராஸினுடைய குவாலிட்டி இருக்கும். சப்போஸ் இது கூட கொஞ்சம் நிக்கல் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நிக்கல் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஜெர்மன் சில்வர். இது பேர் என்ன பேர்? ஜெர்மன் சில்வர்னு பேர். ஜெர்மன் சில்வர் ஆர் வி கால் இட் அஸ் சிம்பிளி எவர் சில்வர். நம்ம வீட்டில் எவர் சில்வர் இருக்கா இல்லையா? அப்போது இதே காப்பர் ஜிங்க் பிராஸ் தான், ஆனால் அது கூட என்ன சேர்க்குறீங்க? கொஞ்சம் நிக்கல் சேர்த்துட்டிங்கன்னா அது ஜெர்மன் சில்வர், அதனுடைய குவாலிட்டி மாறி போகுது. அப்போது இதில் என்னென்ன காம்போனன்ட் மிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பொருளினுடைய
குவாலிட்டி கிடைக்கும். சப்போஸ் இப்போ பிரான்ஸ்னா வெண்கலம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் we call it bronze. இந்த பிரான்ஸோட நீங்கள் காப்பர் Cu ப்ளஸ் டின், காப்பரோட டின்னை கலந்துட்டிங்கன்னா அது வெண்கலம் ஆகிடும். பெல்லெல்லாம் செய்கிறாங்களே இல்லையா, ஸ்கூல்லலாம் பெல் வச்சுருப்பாங்க, அது பிரான்ஸ்னால் செய்யப்படுது. பிரான்ஸ்னால் செய்யப்பட்டது அடிச்சிங்கன்னா கணீர்னு சத்தம் கேட்கும். இது பிராஸ் எடுத்து அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்காது. ஜெர்மன் சில்வரை எடுத்து கீழே போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி சவுண்டு உண்டாகும். அப்போ அதனுடைய குவாலிட்டி மாறி போகுது. ஜெர்மன் சில்வர் பார்க்க எப்படி இருக்குது, பிரான்ஸ் பார்க்க எப்படி இருக்குது, பிராஸ் பார்க்க எப்படி இருக்குது, அப்போ அதனுடைய குவாலிட்டி மாறி போகுது. ஏன் இந்த குவாலிட்டி மாறுது? த குவாலிட்டி ஆஃப் தட் சொல்யூஷன், ஆஃப் தட் மிக்சர் ஆர் தட் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த காம்பனண்ட் விச் எக்ஸிஸ்ட் இன் இட். அதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் மாறும். இப்போது நான் சொன்னேன் இது 24 கேரட்டு, இது 22 கேரட்னு சொன்னேன். பொதுவாக இந்த மாதிரியாக என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ppm அப்படிங்கிற யூனிட்டை பயன்படுத்துவாங்க. பார்ட் பெர் மில்லியன், அதுக்கு தான் ppm அப்படின்னு பேர், பார்ட் பெர் மில்லியன். இப்போ ஒரு உதாரணத்திற்கு ஒரே ஒரு பார்ட் பெர் மில்லியன் 1 ppm ஃப்ளோரினை எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, பார்க்கணும் 1 மில்லியன். இப்போ 1 மில்லியன் ட்ராப் வாட்டரை எடுத்து அதில் 1 ட்ராப்பு நீங்கள் ஃப்ளோரின் கலக்கணும். கலந்துட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்? உங்களுடைய பல்லில் இருக்கக்கூடிய பல் வலியை போக்கும். 1 மில்லியன் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டரில் ஒரே ஒரு ட்ராப் வாட்டர், இதை தான் 1 ppm ஆஃப் ஃப்ளோரின் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ppm ஆஃப் ஃப்ளோரின் இஸ் மிக்ஸ்டு இன் வாட்டர். அதாவது ஒரு பார்ட் பெர் மில்லியன் ஆஃப் ஃப்ளோரினை வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டூத் டீகே, பல் வலியை சரி பண்ணிடும். இது 1.5 கலந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இது கொஞ்சம் பல்ல சேதப்படுத்தும். அதுக்கு மேலே ஃப்ளோரின் கலந்துருச்சுன்னா இட் இஸ் பாய்சனஸ், இட் கில்ஸ் யூ. அது ரொம்ப பாய்சனாக மாறிடும், அது உங்களை கொன்னுடும். அப்போது ஒரு ppm ஃப்ளோரின் வாட்டரில் கலந்து இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் உங்களுடைய பல்வலியை சரி பண்ணும். 1.5 கலந்து இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பல்லில் டேமேஜை உண்டாக்கும். இது அதை விட அதிகமாக ஃப்ளோரின் கலந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கும். பிகாஸ் இட் இஸ் வெரி பாய்சனஸ். இப்போது எது கலக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அதை என்னன்னு சொல்லுவாங்க, எதில் மெஷர் பண்ணுவாங்க? ppm அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ இந்த நரம்பு ஊசின்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா, அதுக்கு பேர் இன்ட்ராவினஸ் இன்ஜெக்ஷன் அப்படின்னு பேர். இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன். இந்த இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன் என்ற நரம்பு ஊசி, இந்த நரம்பு ஊசியில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு கலந்துருப்பாங்க. அந்த வாட்டரில் இருக்கிற சால்ட்டு கலந்து அது குறிப்பிட்ட அளவு தான் கலக்கணும். அதாவது நம்ம உள்ளுக்குள்ள பிளாஸ்மா இருக்குது, நம்முடைய பிளட்டில் பிளாஸ்மா இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்மாவினுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியாக வாட்டரில் குறிப்பிட்ட சால்ட்ஸை கலந்து அதை இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. அப்போ தான் அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உங்களுடைய அதுதான் நரம்பு ஊசின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு ஈஸியாக ரத்தத்தில் போய் கலந்துடும். அப்படி அது கரெக்டான அந்த ஃபார்மில் இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் போட்டிங்கன்னா அது பிளாஸ்மாவோட உங்கள் பிளட்டோட அது கலக்காது. அப்போ கலக்கலைன்னா இட் வில் பி சீரியஸ், அது நமக்கு சீரியஸாக போரிடும். அப்போ நமக்கு இந்த கலக்கிறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு புரியுது. இப்போது வாட்டர் எடுத்துக்கிறீங்க, இந்த வாட்டரில் கொஞ்சம் சுகரை போட்டு கலக்கிறீங்க. அப்போது இதுக்கு பேர் என்ன பேர்? சுகர் சொல்யூஷன் அப்படின்னு பேர். இட் பிகம்ஸ் எ சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன்.
இதே வாட்டரில் கொஞ்சம் வேற ஒரு வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த வாட்டரில் ஒரு ஸ்பூன் சால்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் சால்ட்டு சொல்யூஷன். அப்போது இப்போ இதில் இருக்கிறதுக்கு பேர் என்ன இருக்கு? பேர் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்குள்ளே என்னென்ன இருக்குது? வாட்டர் இருக்குது ப்ளஸ் சுகர் இருக்குது. இந்த சொல்யூஷனுக்குள்ளே என்ன இருக்குது? வாட்டர் இருக்குது ப்ளஸ் சால்ட் இருக்குது. இது சால்ட் சொல்யூஷன், இது சுகர் சொல்யூஷன். இன்னொன்று எடுத்துக்கிட்டு இன்னொன்று வாட்டர் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் குளுக்கோஸ் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அப்போ இது குளுக்கோஸ் சொல்யூஷன். அப்போ 3 சொல்யூஷன் தான். ஆனால் 3லையும் வாட்டர் இருக்கு. ஆனால் இதில் உங்களுக்கு குளுக்கோஸ் இருக்கு, இதில் சுகர் இருக்கு, இதில் சால்ட் இருக்கு. அப்போ 3லையும் சேர்ந்து இந்த கலந்து கிடைக்கிறதுக்கு பேர் சொல்யூஷன் பேர். இதில் நீங்கள் பேஸாக எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பேர் சால்வெண்ட்னு பேர். சால்வெண்ட். சால்வெண்ட் சால்வெண்ட்னா கரைக்கிற பொருள். இப்போ இதுக்குள்ள நீங்கள் குளுக்கோஸ் போட்டிருக்கீங்க, இதுக்குள்ள சுகர் போட்டிருக்கீங்க, இதுக்குள்ள சால்ட்டு போட்டிருக்கீங்க. இந்த சால்ட்டு அல்லது இந்த சுகர் அல்லது இந்த குளுக்கோஸ் இதெல்லாம் இந்த வாட்டரில் கரைஞ்சிருது. அப்போ கரையிற பொருள் அது. அந்த கரையிற பொருளுக்கு சொல்யூட்னு பேர். அப்போ எது கரைக்குதோ அது சால்வெண்ட். அதில் அந்த சால்வெண்ட்டில் எது கரைஞ்சிருக்கோ அது சொல்யூட்டு. இந்த சால்வெண்ட்டு சொல்யூட்டு ரெண்டு சேர்ந்து ஒன்றா ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆகிடுது இல்லையா, அதுக்கு பேர் சொல்யூஷன். இது ஹோமோஜீனியஸாக இல்லாமல் ஹெட்டரோஜீனியஸாக இருந்தால் அதுக்கு பேர் மிக்சர்னு பேர். இப்போ நீங்கள் கடையில் மிக்சர் வாங்கி சாப்பிட்றோம். மிக்சரில் என்னென்ன இருக்கும்? ஓமப்பொடி இருக்கும், கொஞ்சம் காராபூந்தி இருக்கும், கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து அது போட்டிருப்பாங்க. இப்படி ஒரு 4-5 ஐட்டம் போட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருப்பான். இட் இஸ் கால்டு மிக்சர். ஏன் மிக்சர்? அதுக்குள்ளே அப்படி கையை விட்டு அள்ளி இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 10 கடலைப்பருப்பு இருக்குன்னு வச்சுக்கோம். இதை வச்சுட்டு இன்னொரு குத்து அள்ளினீங்கன்னா அதில் 10 இருக்கணும்னு அவசியம் இல்லை, 12 இருக்கலாம், 5 இருக்கலாம், கடலைப்பருப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போது இது யூனிஃபார்மாக இல்லை, சும்மா கலந்துருக்காங்க, அதுக்கு பேர் மிக்சர். ஆனால் எந்த இடத்துல எடுத்தாலும் இத்தனை கடலைப்பருப்பு, இத்தனை ஓமப்பொடி, இத்தனை காராபூந்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? சொல்யூஷன். அது மிக்சர் கிடையாது, சொல்யூஷன் ஆகிடும். ஆனால் அது அப்படி கலக்கலாம் முடியாது, அதனால தான் அதுக்கு பேர் மிக்சர்னு பேர். அப்போ இப்போ மிக்சரை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. வி மைண்ட் அபவுட் சொல்யூஷன் பிகாஸ் த லெசன் இஸ் சொல்யூஷன். அப்போ இதை தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனில் 2 or more substances கலந்துருக்கலாம். இப்போ ஒரு இதில் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன், இதில் ஒரு ஸ்பூன் சுகரை போட்டு கலந்துட்டேன். இப்போ வாட்டருங்கிறது சால்வெண்ட்டு, இதில் இருக்கக்கூடிய சுகருங்கிறது சொல்யூட்டு. இதுக்கு பேர் சுகர் சொல்யூஷன். ஓகே ரைட். இப்போ இதுலேயே இன்னொரு ஸ்பூன் உப்பை போட்டு கலக்கிறேன், அதுவும் கரைஞ்சிரும். அப்போது இதில் ஒரு சால்வெண்ட் இருக்கு, பட் 2 சொல்யூட் இருக்கு. இதுவும் சொல்யூஷன் தான். இதில் மறுபடியும் கொஞ்சோண்டு வாட் இஸ் திஸ், இதை கலக்கிறோம்னு வச்சுங்க, இதை கலந்தீங்கன்னா அதுவும் கலந்துரும். அப்போ அது குளுக்கோஸையும் கலந்துட்டீங்கன்னா அதுவும் கரைஞ்சிரும். இப்போ இதுக்குள்ள 3 சொல்யூட் இருக்கு. சால்வெண்ட் ஒன்று தான், வாட்டர் தான். ஆனால் அந்த வாட்டருக்குள்ள சால்ட்டுங்கிற ஒரு சொல்யூட் இருக்கு, ஒரு சுகருங்கிற ஒரு சொல்யூட் இருக்கு, குளுக்கோஸுங்கிற சொல்யூட், 3 சொல்யூட் உள்ள இருக்கு. இப்படி எத்தனை வேணாலும் சொல்யூட் இருக்கலாம், ஆனால் சொல்யூஷன் ஒன்று. அந்த அதுக்கு பேர் we call it solution. Now இப்போ நாம் பார்க்கறது what are the types of solutions. The types of solutionல now we take a binary solution. இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா பைனரி சொல்யூஷனை எடுத்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பைனரி சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சொல்யூட்டு ஒரு சால்வெண்ட்டு, இது 2 சேர்ந்ததுக்கு தான் பைனரி சொல்யூஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு சால்வெண்ட்டுக்குள்ளே 2 சொல்யூட்டு 3 சொல்யூட்லாம் இருக்கக்கூடாது.
ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட். இது மாதிரி இருக்கிறதான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்க்கறது முதல்ல கேசியஸ் சொல்யூஷன். கேசியஸ் சொல்யூஷன். ஸோ கேசியஸ் சொல்யூஷன் இதில் 3 இருக்கு. லிக்விட் சொல்யூஷன்ஸ் இதில் 3 இருக்கு. சாலிட் சொல்யூஷன்ஸ் இதில் 3 இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ்? 9 டைப் ஆஃப் சொல்யூஷன் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கப்போம். முதல்ல நம்ம பார்க்கறது கேசியஸ் சொல்யூஷன். இந்த கேசியஸ் சொல்யூஷனில் சொல்யூட்டுங்கிறது என்ன, சால்வெண்ட்டுங்கிறது என்ன? தள்ளி எழுதிக்கிறேன். சொல்யூட், சால்வெண்ட், இது 2 சேர்ந்து தான் நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்க போகுது. இது கேசியஸ் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட், சொல்யூட்டுங்கிறது ஒரு கேஸாக இருக்கணும். சொல்யூட்டுங்கிறது ஒரு கேஸ். சால்வெண்ட்டும் ஒரு கேஸாக இருக்கணும். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்? இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் வாட்டர், சுகர் சொல்யூஷன். இதில் சுகருங்கிறது சாலிட், வாட்டருங்கிறது சால்வெண்ட், லிக்விட். அதில் ஒன்று லிக்விட்ல இருக்கு, இன்னொன்று சாலிட்ல இருக்கு. ஆனால் இப்போ நம்ம ஒரு கேசியஸ் சொல்யூஷனில் சொல்யூட்டும் கேஸாக இருக்கணும், சால்வெண்ட்டும் கேஸாக தான் இருக்கணும். இப்படி ஒன்றை எடுத்துக்க. இதுக்கு நீங்கள் ஒரு உதாரணத்திற்கு எனி கேஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிஜன் ப்ளஸ் நைட்ரஜன். ஆக்சிஜனும் கேஸ், நைட்ரஜனும் கேஸ். இப்போ நீங்கள் அட்மாஸ்பியரில் இருக்கு. அட்மாஸ்பியரில் 4 பங்கு நைட்ரஜன் இருக்கு, 1 பங்கு தான் ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 4 பங்கு நைட்ரஜன் கேஸுக்குள்ள அது சால்வெண்ட், அதுக்குள்ள 1 பங்கு ஆக்சிஜன் அதில் கலந்து வாட்டரில் ஏராக இருக்கு. அப்போ இதுதான் கேசியஸ் சொல்யூஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது சால்வெண்ட் கேஸாக தான் இருக்கு. ஏன்னா கேசியஸ் சொல்யூஷன், இதில் சால்வெண்ட் பூரா கேஸ். இப்போ நம்ம சொல்யூட் லிக்விடாக இருக்கணும். சொல்யூட்டுங்கிறது லிக்விட், சொல்யூட்டுங்கிறது அந்த உள்ள கரையிற பொருள். கேஸுங்கிறது சால்வெண்ட், கரைக்கிற பொருள். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், இப்போ சொல்யூட்டுங்கிறது லிக்விடாக இருக்கு, சால்வெண்ட்டு கேஸாக இருக்கு. இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் CHCl3, குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மோட நைட்ரஜன். குளோரோஃபார்ம்ங்கிறது லிக்விட், நைட்ரஜன் கேஸ். நைட்ரஜன் கேஸில் என்ன செய்கிறோம்? குளோரோஃபார்மை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ குளோரோஃபார்ம் CHCl3 அப்படின்னா அதுக்கு பேர் குளோரோஃபார்ம்னு பேர். மயக்க மருந்து கொடுக்குறாங்களா இல்லையா, தட் இஸ் கால்ட் குளோரோஃபார்ம். இந்த குளோரோஃபார்ம்ங்கிற சொல்யூட் அது லிக்விடாக இருக்கும், நைட்ரஜன் கேஸ். ஸோ நைட்ரஜன் கேஸோட ஆக்சிஜன்கிற கேஸை மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது ஒரு சொல்யூஷன். நைட்ரஜன் கேஸோட குளோரோஃபார்ம்ங்கிற லிக்விடை கலந்தீங்கன்னா அது ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். இது லிக்விட் சொல்யூட், சால்வெண்ட், கேஸ். அடுத்தது 3வது, சொல்யூட் சாலிடாக இருக்கணும், இது கேஸாக இருக்கணும். அப்போ சொல்யூட்னா கரையிற பொருள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேம்ஃபர். கேம்ஃபர் அப்படின்னா சூடம். இந்த கேம்ஃபருங்கிற சூடத்தை காற்றுல திறந்து வச்சிருந்தீங்கன்னாவே போதும். காற்றுல திறந்து வச்சிருந்தீங்கன்னாவே அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜன் இந்த சூடத்தோட அப்படியே கலந்து அது ஒரு சொல்யூஷனாக மாறும், அது காற்றுல போயிடும். நீங்கள் சூடத்தை திறந்து வச்சுருங்க, 2 நாள் கழிச்சு வந்து பாருங்கள், பாதி சூடம் தான் இருக்கும், மீதி பாதி எங்கே போச்சு? அது காற்றுல இருக்கிற நைட்ரஜனில் என்ன ஆகிடுச்சு? அது கலந்து இவாப்ரேட் ஆகி போயிடும். அப்போ இங்கே காற்றுல பூரா நைட்ரஜன் இருக்குது, அதில் நீங்கள் ஒரே ஒரு பீஸ் கேம்ஃபரை வைக்கிறீங்க. அப்போ இந்த நைட்ரஜன் என்கின்ற இந்த சால்வெண்ட்டில் அது இந்த கேம்ஃபருங்கிற திடப்பொருளை என்ன செய்யறது? சாலிடை கரைச்சிருது, கரைச்சி விட்டுருது. அதனால தான் நீங்கள் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது, மீதி எங்கே? கரைஞ்சி போச்சு. சொல்யூஷனை அதுதான் சொல்யூஷன் சொல்கிறோம். அப்போது கேம்ஃபருங்கிறது என்னவா இருக்கும்?
சாலிட் தானே. நீங்கள் கோயிலில் கொண்டு போய் வைக்கிறீங்களே கேம்ப் ஃபயர் சூடம், அது சாலிட். நைட்ரஜன்கிறது கேஸ். அப்போது இதில் பூரா சால்வெண்ட்டாக கேஸ் இருக்குது, சொல்யூட்டாக கேஸ் வேணாலும் இருக்கலாம், லிக்விட் வேணாலும் இருக்கலாம், சாலிட் வேணாலும் இருக்கலாம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேசியஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கேசியஸ் சொல்யூஷனுக்கு பதிலாக லிக்விட் சொல்யூஷன். லிக்விட் சொல்யூஷன் ரெண்டாவது லிக்விட் சொல்யூஷன். லிக்விட் சொல்யூஷன் சொல்லிட்டீங்க, அப்போ சால்வெண்ட் பூரா லிக்விட், சால்வெண்ட் பூரா லிக்விட். இது பூரா என்ன இருக்கும், சொல்யூட் வந்து கேஸ் ஆக இருக்கும். ஒன்று கேஸ், இன்னொன்று லிக்விட், இன்னொன்று சாலிட். அப்போ இதுலையும் 1 2 3 3 இருக்குது. ரைட். இப்போ கேஸு, இது லிக்விட். இதுக்கு என்ன இது, ஆக்சிஜன்கிற கேஸை வாட்டரில், இப்போ வாட்டர் இருக்குது, அது லிக்விட் தானே. அந்த வாட்டருங்கிற லிக்விடில் என்ன கரைஞ்சிருக்கு, ஆக்சிஜன்கிற கேஸ் கரைஞ்சிருக்கா இல்லையா. அதனால தான் வாட்டரில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷெல்லாம் என்ன பண்ணுது, அப்படியே அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய வாட்டரை அப்படியே உள்ளே தள்ளுது. உள்ளே தள்ளி அந்த வாட்டரை வெளியே அனுப்பிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மாத்திரம் எடுத்து அது ரெஸ்பயர் பண்ணிக்குது, சுவாசம் பண்ணிக்குது. கரெக்டாக? அப்போது இங்கே தான் ஆக்சிஜன்கிற கேஸு வாட்டருங்கிற லிக்விடில் கரைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு லிக்விட் சொல்யூஷன். அடுத்தது லிக்விட் லிக்விட். இதுவும் லிக்விட், அதுவும் லிக்விட். 1000 எக்ஸாம்பிள் சொல்லலாம். தண்ணீர், அது லிக்விட். அதுக்குள்ளே கொஞ்சம் பாலை ஊற்றி கலக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பால் மில்க்கும் லிக்விட் தானே. அப்போ ரெண்டும் கலந்து ஒரே மாதிரி தானே இருக்கும், அதுவும் பால் தான், பால் மாதிரி இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றினா பால், இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றலாம், எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வாட்டரில், அப்போது சொல்யூட்டுங்கிறது மில்க்கு, சால்வெண்ட்டுங்கிறது வாட்டர். இது மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா எத்தில் ஆல்கஹால் C2H5OH அப்படின்னு சொல்லலாம். எத்தில் ஆல்கஹால் C2H5OH பின்னாடி பார்ப்போம். இதுக்கு பேர் எத்தில் ஆல்கஹால்னு பேர். இந்த எத்தில் ஆல்கஹால்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. கடையில் வைக்கிற சாராயம் இருக்கா இல்லையா, அது ஒரு எத்தில் ஆல்கஹால்னு வச்சுக்கோங்க. சாராயத்தில் எத்தில் ஆல்கஹால் நிறையா இருக்கும், அவ்வளோதான். சாராயம் அது எந்த ஃபார்மில் இருக்குது, லிக்விட் தானே இருக்குது. நம்ம பார்க்குறோம், சாராயம் கடையில் போய் சாராயம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே என்ன ஊற்றுறாங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்களா, சிலர் வந்து சோடா ஊற்றிக்குவான், சிலர் வந்து கலர் ஊற்றிக்கிறானா. அப்போது வாங்கிட்டு வர்ற சரக்கும் லிக்விட் தான், அதில் ஊற்றுற வாட்டர் அதுவும் லிக்விட் தான். லிக்விட் லிக்விட் ரெண்டும் கரைஞ்சிருதா, அதை குடிக்கிறானா. ஸோ எத்தில் ஆல்கஹால்ங்கிறதும் லிக்விட், அதில் கலக்கிற வாட்டர் H2O அதுவும் லிக்விட் தான். இது லிக்விட் லிக்விட் கலந்து இருக்கிற இது ஒரு லிக்விட் சொல்யூஷன். அடுத்தது சாலிட் ப்ளஸ் லிக்விட். இதுக்கு நான் முன்னாடி சொன்ன ஒரு உதாரணத்துக்கு சொன்னமே, சால்ட்டு, தண்ணீரில் சால்ட்டை கரைக்கிறோம், குளுக்கோஸை தண்ணீரில் கரைக்கிறோம், சர்க்கரையை தண்ணீரில் கரைக்கிறோம், சுகரை தண்ணீரில் எல்லாம் இந்த எக்ஸாம்பிள் தான். நீங்கள் எடுத்துக்கலாம். சாலிடுங்கிறது குளுக்கோஸுங்கிறது C6H12O6 குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை வாட்டரில் கலக்கிறோம். அல்லது சுகர் அதை கலக்கிறோம், சால்ட்டு கலக்கிறோம். இப்படி சால்ட்டு ப்ளஸ் வாட்டர், இது சால்ட்டுங்கிறது சாலிட், வாட்டருங்கிறது லிக்விட். இது ரெண்டும் கலந்தால் இது ஒரு எக்ஸாம்பிள். குளுக்கோஸ் சாலிட், வாட்டர் லிக்விட் ஒரு எக்ஸாம்பிள். சுகர் சாலிட், வாட்டர் லிக்விட், இப்படி எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் இதில் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஓகே, இது லிக்விட் சொல்யூஷன்ஸ். மூணாவது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். மூணாவது சாலிட் சொல்யூஷன். சாலிட் சொல்யூஷன் அப்படின்னா இந்த சால்வெண்ட் பூராமே சாலிடாக தான் இருக்கணும். சாலிடுங்கிறது திடப்பொருள் இல்லையா, இது சாலிட். இப்போ கேஸு ஒரு சாலிட்ல ஒரு கேஸை மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் ஆகும் இருக்கு, ஹைட்ரஜன்கிற கேஸை
ஹைட்ரஜன்கிற கேஸை பெல்லாடியம் பிடி இதுதான் பெல்லாடியம். பெல்லாடியம்னு ஒரு மெட்டல் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் கேஸை பெல்லாடியம்ங்கிற மெட்டல் மேலே ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணிங்கன்னா இந்த கேஸு அந்த மெட்டல் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கேஸை உள்ளே கரைச்சிக்கும். ஸோ இது ஒரு சொல்யூஷன். இதில் ஹைட்ரஜன்கிற கேஸ் இருக்குது, பெல்லாடியம்ங்கிற ஒரு சாலிட் மெட்டல் இருக்குது. இதுதான் சாலிட் சொல்யூஷனில் ஒன்று. ரெண்டாவது லிக்விட் சாலிட். ஒன்று லிக்விடாக இருக்கணும், இன்னொன்று சாலிடாக இருக்கணும். இதற்கு இந்த லிக்விடுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மெர்க்குரி, HG அப்படின்னு சொல்லுவோம். HG அப்படின்னா ஹைட்ரார்ஜிரம். அதுக்கு தான் என்னென்ன பேர்? ஹைட்ரார்ஜிரம். HYDRAR ஹைட்ரார், GYRUM ஹைட்ரார்ஜிரம். இதைத்தான் HG அப்படின்னு சொல்லுவோம். HG என்றால் ஹைட்ரார்ஜியம். இது லாட்டின் நேம். இதற்கு இங்கிலீஷ் நேம் என்ன? மெர்க்குரி. தமிழ் என்ன? பாதரசம். இந்த பாதரசத்தை எந்த மெட்டலோட சேர்த்தாலும் சரி, சோடியத்தோட சேர்த்தாலும் சரி, AU கோல்டு, ஆரம் கோல்டோட சேர்த்தாலும் சரி, AG சில்வர், அர்ஜென்டினம் சில்வரோட சேர்த்தாலும் சரி, மெர்க்குரி அதை என்ன பண்ணிடும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் லேபில் மெர்க்குரி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுடைய கையில் மோதிரத்தை போட்டுக்கிட்டு மெர்க்குரியை ஹேண்டில் பண்ணாதீங்க எப்போயும் லேபில். சப்போஸ் அதில் இருக்கக்கூடிய மெர்க்குரி கொஞ்சோண்டு உங்கள் கோல்டு ரிங்கில் பட்டுருச்சுன்னு வச்சுங்க, பட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பட்ட இடம் அப்படியே வெள்ளையாக போயிடும். அவ்வளோதான், இது கரைச்சிரும் அது. அப்போது லிக்விட், மெர்க்குரி இஸ் அ லிக்விட். அது மெட்டல் தான். இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டல் ஃபார்மில் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஒரே ஒரு மெட்டல் மெர்க்குரி. அப்போ இந்த மெர்க்குரி என்பது லிக்விட் ஃபார்மில் இருக்கிற மெட்டல். இதோட சோடியத்தை சேர்த்தாலும் சரி, கோல்டை சேர்த்தாலும் சரி, சில்வரை சேர்த்தாலும் சரி, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி என்ன செய்யறான்? ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் லிக்விட், சொல்யூட், சாலிட், சால்வெண்ட். இன்னொன்று இருக்கு சாலிட். இதுவும் சாலிட் தான், இதுவும் சாலிட் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன், 22 கேரட் கோல்டு அப்படின்னு சொன்னேன். 22 கேரட் கோல்டுக்குள்ளே என்ன இருக்குது? கோல்டும் இருக்குது, காப்பரும் இருக்குது இல்லையா? அப்போது காப்பர் Cu இஸ் டிசால்வ்டு இன் கோல்டு. Cu என்ற குப்ரம், அதுதான் Cuன்னு சொல்கிறோம். கோல்டுங்கிறது Au, ஆரம். நீங்கள் கோல்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அதை பிரித்து இந்த இடத்துல காப்பர் இருக்குது, இந்த இடத்துல கோல்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் ஒன்றா கலந்துருச்சு. நீங்கள் உங்கள் கண்ணிலையோ அல்லது கழுத்துலையோ எதையோ போட்டுருக்கிற அந்த கோல்டை எடுத்து நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்துட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல கோல்டு இருக்குங்க, இந்த இடத்துல காப்பர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் ஒன்றா கலந்து அது ஒரு சொல்யூஷன். அது சாலிட் சொல்யூஷன். இந்த சாலிட் ரெண்டுமே சாலிடாக இருந்தால் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் காப்பர் கோல்டில் நல்ல கலந்துடுது, அது சொல்யூஷனுமாக மாறிடுச்சு. இதுதான். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். இது 1.1. 1.2ல இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இருக்குல்ல, இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? ஹவு டு எக்ஸ்பிரஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ சொல்யூஷன். இது 1.2. We will see it in the next video. Thank you.